AIVV में साप्ताहिक भट्टी क्यों रखी जा रही है? क्या भट्टी में बैठना जरूरी है? AIVV-ல 7 நாட்களுக்கு ஒரு தடவை பட்டியை ஏன் வைக்கப்பட்டிட்டு இருக்கு? இந்த பட்டியில உட்கார்ற அவசியம் இருக்குதா? अभी वर्तमान को देखना है இப்போ நிகழ்காலத்தை பார்க்கணுமா या पहले भविष्य को देखना है? இல்லன்னா ஃபர்ஸ்ட் வருங்காலத்தையே பார்க்கணுமா? அவங்க கேக்குறாங்க ஷாம் சே சுந்தர் அப்படின்னா கருப்பிலிருந்து வெள்ளை ஆகக்கூடியவங்க, தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம், இது அவங்களுக்காக தானே மகிமான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தான் இருக்குது. लेकिन जो है ஆனா என்ன இருக்குதோ उस पर हमारी आत्मा को निश्चय है. இப்போ என்ன அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்க மேல நம்ம ஆத்மாக்கு நிச்சயம் இருக்குதா? कि माया का फाइनल पेपर आएगा, இல்லன்னா மாயாவோட ஃபைனல் பேப்பர் எப்போ வருதோ तो डावाडोल हो जाएंगे. அப்போ ஷேக் ஆயிடுறீங்களா? ज्ञान तो सुनाने की चीज है, ஞானம் சொல்ற பொருளா இருக்குது, सुनने की चीज है. கேக்குறதுக்கான பொருளா இருக்கு. सुनना सुनाना तो बहुत कर लेते हैं, கேக்குறது பிறகு சொல்றது இது நிறைய செஞ்சிடுறீங்க. लेकिन मुख्य बात है ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா प्रैक्टिकल में टिके रहने की, பிராக்டிக்கல்ல நிலைச்சிருக்க கூடிய விஷயமா, अडिग रहने की, உறுதியாக இருக்கிற விஷயமாக இருக்கணுமா, अचल अखंड अडोल रहने की, ஆடாம அசையாம உறுதியாக இருக்கிறதுக்கான விஷயமா, या चलायमान हो जाने की. இல்லன்னா சஞ்சலமாக ஆகிறதுக்கான விஷயமா இருக்குதா? है. ஆமா, ये जो भट्टी रखी जा रही है, இந்த பட்டி என்ன வைக்கப்பட்டுட்டு இருக்குதோ सप्ताह में एक बार, வாரத்துக்கு ஒரு தடவை, वो इसीलिए रखी जा रही है அது ஏன் வைக்கப்பட்டுட்டு இருக்குதுன்னா कि हमारी आत्मा நம்மளோட ஆத்மா कैसी बनी रहे, எப்படி இருக்கணும், अटल अखंड अडोल बनी रहे. எப்படின்னா அகண்டமாக ஆடாம அசையாம உறுதியாக இருக்கணும்ன்றதுக்காக. चाहे जैसा भी बम फूट जाए ग्लानी का, எப்படிப்பட்ட பாம்பு வேணும்னாலும் வெடிக்கலாம், நிந்தனையினோட பாம்பு. और चाहे जितने ही विस्तार रूप में संसार में फूट पड़े, பிறகு எந்த அளவுக்கு வேணும்னாலும் உலகத்துல விஸ்தாரமான ரூபத்துல அது வெடிக்கலாம். उसकी ग्लानी का दुर्गंध அதோட நிந்தனையினோட துர்நாத்தம் हमारी आत्मा में कोई நம்ம ஆத்மாக்குள்ள क्या प्रभाव नहीं डाल सके. அதனோட பிரபாவம் என்றது வீழக்கூடாதுன்னு சொல்றாங்க. अगर आत्मा प्रभावित हो गई ஒருவேளை ஆத்மா பிரபாவித்த ஆயிடுச்சுன்னா, तो हम அப்படி என்ன அடிமை ஆயிடுச்சுன்னா अनराइटियस ही साबित हो जाएंगे. அப்ப நாம தவறானவங்க தான் சொல்லி நிரூபணம் ஆயிடுவோம். அன்ரைட்டியஸ் அதான் ஆயிருக்கும்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுவோம். फिर कोई गुंजाइश नहीं रहेगी. அதுக்கு பிறகு வேற எந்த சான்ஸ் கூடயும் இருக்காது. होल्ड ऑल हो जाएंगे. ஹோல்ட் ஆல் ஆயிடுவீங்க. तो बाबा ने तो बता दिया, பாபா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க தான். क्या बन राइटियस, எல்லாருமே தவறானவங்க தான். फिर भी हमें क्या करना है? ஆனாலும் நமக்கு என்ன செய்யணும்? है और माया मौका देख करके बार करेगी. பிறகு மாயா சான்ஸ பார்த்து யுத்தம் செய்யுமா, या ऐसे ही बार कर देगी? இல்லன்னா அப்படியே அது யுத்தம் செய்யுமா?
अभी क्या देखने में आया है? இப்போ என்ன தென்படுது? 15 अगस्त 15 ஆகஸ்ட் जन्माष्टमी के दिन से लेकर ஜன்மாஷ்டமி என்னோட நாள். அங்கிருந்து 15 ஆகஸ்ட் அன்னைக்கு ஜன்மாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ணனோட பர்த்டே பிறந்த நாள். அப்போலிருந்து 1-2 दिन पहले से ही ये बट्टी का प्रोग्राम रख दिया. ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடியே இந்த பட்டின ப்ரோக்ராம் வைக்கப்பட்டது. तो जब प्रोग्राम शुरू किया था तो बड़े उमंग उत्साह में थे. ஆனா எப்போ இந்த ப்ரோக்ராம் ஆரம்பம் செய்யப்பட்டதோ அப்போ ரொம்ப ஊக்கம் உற்சாகமோட இருந்தீங்க. संगठन की संख्या ज्यादा थी. संगठनोட சக்தி அதிகம் இருந்தது. फिर अभी क्या होता जाता है? பிறகு இப்போ என்ன ஆயிட்டு இருக்குது? धीरे धीरे மெதுவாக माया एक एक को पकड़ करके மெதுவாக மாயா என்ன செய்யுதுன்னா ஒவ்வொருத்தர பிடிச்சு क्या என்ன धंधे दौरे की दुनिया में खींचती जा रही है. தொழில் வியாபாரத்தினோட உலகத்துக்கு அது இழுத்துட்டு இருக்குது. सप्ताह में एक दिन का भी पूरा टाइम नहीं देते. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூடயும் முழுமையாக டைம் கொடுக்க முடியறதில்ல. कोई तो ऐसे हैं ஒரு சில பேர் எப்படி இருக்காங்கன்னா लास्ट में आएंगे, கடைசிக்கு வருவாங்க, ब्रह्मा भोजन करेंगे और ये चले जाएंगे. பிரம்மா போஜன் இருக்குல்ல, அந்த பிரம்மா போஜனை சாப்பிடுறாங்க, பிறகு அப்படியே ஓடி और போயிடுறாங்க. रजिस्टर में साइन हो जाएंगे. பிறகு ரெஜிஸ்டர்ல சைன போட்டுடுறாங்க. लेकिन माया बड़ी हरखड़ है. ஆனா மாயா ரொம்ப எப்படின்னா ஷார்ப்பாக இருக்கக்கூடியது, அப்படின்னா ரொம்ப கில்லாடியாக இருக்கக்கூடியதா இருக்குது. पूरा बार कब करेगी? முழுமையாக யுத்தம் எப்போ பண்ணோம்? है जब अलबेला देखेगी संगठन को. எப்போ சங்கடனையில அலட்சியத்தை பார்க்குதோ, சோம்பேறித்தனத்தை பார்க்குதோ, அப்போதான் அது கம்ப்ளீட்டாக யுத்தம் செய்யும். इसलिए इसी वाणी में அதனாலதான் இந்த வாணியிலேயே जो पहले वाणी चली है शुरुआत में, என்ன ஃபர்ஸ்ட் வாணி வாசிக்கப்பட்டதோ ஆரம்பத்துல, उसमें संगठन की शक्ति की बात बताई. அதுல சங்கடன சக்தியினோட பேச்ச சொல்லப்பட்டிருக்குது. और आज भी आजकल के अंदर जो अव्यक्त वाणी चली, பிறகு இன்னைக்கு கூடயும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக என்ன அவ்யக்த வாணி வாசிக்கப்பட்டதோ उसमें भी அதுல கூடயும் संगठन की शक्ति के लिए विशेष इशारा दिया है. அதுல கூடயும் சங்கடன சக்திக்காக விசேஷமாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. क्या संगठन की शक्ति होती है तो उमंग उत्साह आता है. என்ன சங்கடன சக்தி இருந்ததுன்னா ஊக்கம் உற்சாகம் வரும். नहीं तो ஊக்கம் உற்சாகம் வந்துட்டு இருக்கும். இல்லன்னா अकेले पड़ जाते हैं ஒண்டி ஆயிட்டீங்கன்னா तो हतोत्साहित हो जाते हैं. அப்போ ஊக்கம் உற்சாகம் இல்லாதவங்களாக ஆயிடுறீங்க. स्मृति का நினைவினோட एक धागा ज्यादा मजबूत होगा ஒரு நூல் ரொம்ப சக்திசாலியாக இருக்குமா, या स्मृति के स्नेह के अनेक धागे मिक्स किए जाएंगे இல்லைன்னா ஸ்நேகத்தினோட அநேக நிறைய நூல்களை இணைக்கப்பட்டது, அப்போ वो ज्यादा मजबूत होंगे. அது ரொம்ப சக்திசாலியாக இருக்குமா? तो याद माने स्नेह, அப்போ நினைவு என்றால் ஸ்நேகம், एक के प्रति याद, ஒருத்தருக்காக ஒருத்தரோட நினைவு,
एक के प्रति स्नेह, ஒருத்தருக்காக ஸ்நேகம். संगठन में जितना ये स्नेह पक्का होगा, சங்கடனல எந்த அளவுக்கு இந்த ஸ்நேகம் பக்காக இருக்குமோ, संगठित होगा, சங்கட்டிதாகி இருக்குமோ, उतना माया का कोई प्रभाव அந்த அளவுக்கு மாயாவோட எந்த பிரபாவம் கூடயும் पड़ नहीं सकता. ஏற்படாதுன்னு சொல்றாங்க. जब ढीले हो जाएंगे எப்போ வீக் ஆயிடுறீங்களோ तो माया अपना அப்போ மாயா தன்னோட अचानक वार करेंगे. திடீரென என்ன செய்யும்னா அது வார் செய்து யுத்தம் செய்து. वैसे भी बोला है, அப்படியும் சொல்லப்பட்டிருக்குது. इस ड्रामा में ये नूद है, இந்த டிராமால இது பிக்ஸ் ஆக இருக்குது, நுதிக்கப்பட்டிருக்குது. जो भी होता है ஏதெல்லாம் ஆகுதோ என்ன ஆனாலும் कब होता है, எப்போ ஆகும், अचानक होता है. திடீரென ஆகுது. इस वर्ष में चारों तरफ विशेष स्थानों पर இந்த வருஷம் நாலா பக்கத்திலிருந்து விசேஷமான இடங்களிலிருந்து उन्नति के साधन, உயர்வுக்கான சாதன, योग भट्ठी के साधन யோக பட்டியினோட சாதன, और धारणा की भट्ठी चाहिए. பிறகு தாரணையினோட பட்டி தேவை இருக்குது. ऐसे हर जगह चारों ओर ग्रुप वाइज भट्ठी का प्रोग्राम रखो. இப்படி நாலா பக்கம் குரூப் வைஸ் பட்டியினோட ப்ரோக்ராம வைங்க. अव्यक्त वाणी तारीख 10 फरवरी 1975 पृष्ठ 65 अंत. अकेला धागा जल्दी टूट जाता है, இப்போ ஒண்டியாக சிங்கிள் நூல் இருந்ததுன்னா, ஒரு நூல் மட்டும் இருந்ததுன்னா அது சீக்கிரமாக உடைஞ்சு போயிடும், கட்டாயிடும். संगठित रूप से काम किया जाता है சங்கட்டித்த ரூபத்துல வேலை செய்யப்பட்டதுன்னா तो कई धागे मिला दिए जाएंगे स्मृति की जोड़ी के. அப்போ நிறைய நூல்கள், அந்த நினைவினோட நூல்கள் எப்போ இணைக்கப்படுமோ तो एकाग्रता बढ़ जाएगी, அப்போ ஒரு நல்ல ஸ்டேஜ் என்றது அதிகமாயிடும். काम जल्दी होगा. அப்போ வேலை சீக்கிரமாக முடியும். वातावरण बहुत पावरफुल बनाओ. வாயுமண்டலத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. ऐसे अनुभव हो जैसे एक चैतन्य मंदिर में जा रहे हैं. எப்படி அனுபவம் ஆகணும்னா ஒரு சைத்தன்ய கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ऐसा वातावरण रूहानी खुशबू का हो. அப்படி வாயுமண்டலம் எப்படி இருக்கணும்னா ஆன்மீக நல்ல வாசனையினோடது இருக்கணும். जो दूर दूर से वायुमंडल आकर्षण करे. எப்படின்னா அந்த வாயுமண்டலம் தூரத்திலிருந்தே அது அட்ராக்ட் பண்ணணும், ஈர்க்கணும், ஈர்ப்பு ஏற்படணும். वातावरण बहुत ही आत्माओं को खींच सकता है. வாயுமண்டலம் என்றது நிறைய ஆத்மாக்களை அது அட்ராக்ட் பண்ணலாம், அப்படின்னா அது ஈர்ப்புன்றது ஏற்படுத்தலாம். वायुमंडल जब रूहानी हो जाएगा, வாயுமண்டலம் அப்படின்னா வாத்தாவரணம் எப்போ ஆன்மீக வாத்தாவரணம் ஆயிடுமோ तो और सब बातें स्वतः ठीक हो जाएंगी. அப்போ மத்த எல்லா பேச்சுகள் தானாவே சரியாயிடும். सब एक मत और एक रस हो जाएंगे. எல்லாருமே ஒரு மத் அப்படின்னா ஒரே வழிமுறை, ஏக்கரஸ் ஆயிடுவீங்க. फिर माया भी नहीं आएगी, பிறகு மாயா கூடயும் வராது. क्योंकि वायुमंडल शक्तिशाली होगा. ஏன்னா வாத்தாவரணம் சக்திசாலி ஆயிடும். वायुमंडल को शक्तिशाली बनाने के लिए याद के प्रोग्राम रखो. இந்த வாத்தாவரணத்தை சக்திசாலியாக ஆக்குறதுக்காக நினைவினோட ப்ரோக்ராம வைங்க. और आपस में उन्नति के लिए रूह रूहान की क्लासेस करो. பிறகு ஒருத்தருக்கு நடுவுல உயர்வுக்காக ஆன்மீக உரையாடலினோட கிளாसेस வைங்க. अव्यक्त वाणी तारीख 4 जनवरी 1982 पृष्ठ 216 आदि. जैसे कभी कभी याद में ये अनुभव किया होगा, சில டைம்ல நினைவுல இந்த அனுபவத்தை செஞ்சிருப்பீங்க.
कि संगठित याद में ऐसा சங்கட்டித்த நினைவுல எப்படின்னா वायुमंडल बन जाता है வாத்தாவரணம் எப்படி ஆயிடுதுன்னா कि बाप की याद के अलावा और कुछ भी याद नहीं रहता। அப்பாவோட நினைவு தவிர வேற எதுவுமே நினைவு இருக்கிறது இல்ல। ऐसे அதே மாதிரி தான் वो याद का एक अस्त्र है। அந்த நினைவினோட அப்படிப்பட்ட ஒரு ஆயுதமா இருக்குது, அந்த சஸ்திரமா இருக்கு, जो सबकी बुद्धि को आप समान बना देता है। அது எல்லாரோட புத்திய தனக்கு சமமாக ஆக்கிடுது। जैसे विवेकानंद का मिसाल देते हैं अमेरिका में, எப்படி அமெரிக்கால விவேகானந்தினோட உதாரணமா கொடுக்கப்படுகிறது। भाषण करते समय उन्होंने सबकी बुद्धि को ऐसा आकर्षित किया, அவங்க ஸ்பீச்சை எப்போ கொடுத்தாங்களோ அப்போ எல்லாரோட புத்தியை எப்படி அவங்க அட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா कि एक तरफ भाग खड़े हुए अचानक, திடீரென்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சைடுல ஓடி போனாங்க। और सारी पब्लिक उनके पीछे भागने लगी। அப்போ முழு பப்ளிக்கே அவங்களோட பின்னாடி ஓடுறதுக்காக ஆரம்பம் பண்ணிட்டாங்க। ये एकाग्रता की स्थिति है। அப்போ இது என்னன்னா அது ஒரு நிலை ஆக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் ஆயிருக்குது। இது जो संपूर्ण रूप से आकर्षित करती है। இது என்ன செய்யுதுன்னா பரிபூர்ணமான ரூபத்துல இது ஈர்ப்பை ஏற்படுத்துது। किले की मजबूती होती है एक दो के संगठन से। ஒரு கோட்டையினோட ஒரு கோட்டை பவர்ஃபுல்லாக எப்படி ஆகும்னா ஒருத்தர் இன்னொருத்தரினோட संगठन இருக்கோ இல்லையா அது மூலமாக। अगर किले की दीवार में एक भी ईंट व पत्थर का सहयोग पूरा ना हो, ஒருவேளை அந்த கோட்டையினோட செவருல ஒரு செங்கல் பிறகு ஒரு கல்லினோட உதவி இல்லைன்னாலும் तो वह किला सेफ नहीं हो सकता। அப்போ அந்த ஒரு கோட்டை சேஃபாக இருக்க முடியாது, ஜாகிரதை பத்திரமாக இருக்க முடியாது। जरा भी हिला तो कमजोरी आ जाएगी। கொஞ்சம் அசைஞ்சாலும் வீக் ஆயிடும்। भले कहने में तो एक ईंट की कमी है, பல இப்ப சொல்றதுக்காக என்ன சொல்றோம்னா ஒரு செங்கலினோட ஒரு செங்கல் தான் குறைஞ்சிடுதுன்னு சொல்றோம், लेकिन कमजोरी चारों ओर फैलती है। ஆனா அந்த வீக் பாயிண்ட் என்ன ஆயிடுச்சோ அது நாலா பக்கம் அது பரவும்னு சொல்றாங்க। अव्यक्त वाणी तारीख 17 मई 1972 पृष्ठ 280 आदि। अकेले रह करके जो पुरुषार्थ किया जाता है, உண்டியாக இருந்து என்ன புருஷார்த்தத்தை செய்யப்படுகிறதோ, संसार के बीच में रह करके जो पुरुषार्थ किया जाता है, உலகத்துக்கு நடுவுல இருந்து என்ன புருஷார்த்தத்தை செய்யப்படுகிறதோ उसमें माया ज्यादा इंटरफियर करती है। அதுல மாயா ரொம்ப நுழையும்னு சொல்றாங்க। और संगठित होकर के संगठन के अंदर रह करके जो पुरुषार्थ किया जाता है பிறகு சங்கட்டித்த ஆக இருந்து ஒற்றுமையாக இருந்து சங்கடனைக்குள்ளே இருந்து என்ன புருஷார்த்தம் செய்யப்படுகிறதோ तो माया उतना इंटरफियर नहीं कर पाती है। அதுல மாயா அந்த அளவுக்கு நுழைய முடியறதில்ல। तो अभी हम जो पुरुषार्थ कर रहे हैं, அதாவது இப்ப நம்ம என்ன புருஷார்த்தத்தை செஞ்சிட்டு இருக்கோமோ, जिन बच्चों को बाबा ने चुना है, எந்த குழந்தைகளை பாபா தேர்ந்தெடுத்திருக்காங்க, वो बच्चे संन्यास मार्ग वाले हैं அந்த குழந்தைகள் சந்நியாச மார்க்கத்தினர்களா या प्रवृत्ति मार्ग वाले? இல்லன்னா பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினர்களா இருக்காங்களா? एडवांस में किन बच्चों को चुना है? அட்வான்ஸ்ல எந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க? प्रवृत्ति मार्ग वाले बच्चों को चुना है ना। இல்லர் மார்க்கத்தினோட குழந்தைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா? तो प्रवृत्ति मार्ग वाले बच्चे அப்போ இல்லர் மார்க்கத்தினோட குழந்தைகள் अभी दुनिया में बिखरे हुए हैं இப்போ உலகத்துல சிதறி இருக்காங்களா? या उनको संगठन मिल रहा है?
இல்லைன்னா அவங்களுக்கு சங்கடனை கிடைச்சிட்டு இருக்குதா? बिगड़े हुए इसलिए அவங்க செதறி இருக்காங்க. माया का असर उनके ऊपर ज्यादा होता है. அதனாலதான் மாயாவினோட பிரபாவம் அவங்க மேல பிரபாவம்ன்றது அதிகம் ஏற்பட்டுட்டு இருக்குது. आप खड़े क्यों? आप आगे बैठ जाइए. நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க வந்து உட்காருங்க. तो जो बिखरी हुई आत्माएं हैं, இப்ப யாரு செதறி இருக்கிற ஆத்மாக்கள் இருக்காங்க, उनमें उतनी अभी शक्ति नहीं आ रही है. அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு சக்தி இப்போ வரல. शक्ति कब आएगी? சக்தி எப்போ வரும்? ये नियम है. ஒரு நியமம் இப்படி இருக்குது. संघौ शक्ति कलौ युगे. சங்கவ் சக்தி கலையுகே. कलयुग में கலியுகத்துல भगवान भी अकेला चना बाहर नहीं फोड़ सकता. பகவான் கூடயும் ஒண்டியாக பெரிய வேலையை செய்ய முடியறதில்ல. भगवान भी कुछ नहीं कर सकता. பகவானால கூட எதுவுமே ஆகிறது இல்ல. कौन सी शक्ति कार्य करेगी? எந்த சக்தி வேலை பண்ணும்? संगठन की शक्ति कार्य करेगी. சங்கடனோட சக்தி வேலை செய்யும். कोई भी सर्कमस्टांस सभी के योग से सभी के समय देने से எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் எல்லாரோட யோக மூலமாக எல்லா நேரம் கொடுக்கறதுனால ठीक हो सकता है. அது சரியாகலாம். सभी का एक ही संकल्प हो तभी होगा. எல்லாரோட எண்ணம் சங்கல்பம் ஒரே ஒரு சங்கல்ப் தான் இருக்கணும், அப்போதான் ஆகும். अगर आप सभी शुभ भावना का एक संकल्प रखो, ஒருவேளை நீங்க எல்லாருமே சுப பாவனையினோட ஒரு சங்கல்ப வச்சீங்கன்னா कि होना ही है, என்னன்னா ஆகிதா தீரணும், तो हो सकता है. அப்போ ஆகலாம். यह वरदान है. இது வரமாயிருக்குது. कायदे सिर भी और दिल बड़ी भी. சட்டத்துக்கு அனுசாரமாகவும் இருக்கணும், பிறகு மனது கூடயும் பெரிய மனதாக இருக்கணும். सिर्फ कायदा नहीं, வெறும் சட்டம் மட்டும்தான் இல்ல, दिल बड़ी रख करके फिर कायदा. மனதை பெருசாக வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சட்டம். सभी का एक ही संकल्प हो, எல்லாருதுமே ஒரே ஒரு சங்கல்பம் தான் இருக்கணும். होना है, क्यों क्या नहीं. ஆகணும், ஏன் என்ன அப்படியெல்லாம் இல்ல, होना ही है. ஆகிதான் தீரணும். तो इस विधि से सब सहज हो जाएगा. இப்படி செய்யறதுனால எல்லாமே சகஜமாயிடும். अव्यक्त वाणी तारीख 24 मार्च 2009 पृष्ठ 6 आदि. ब्राह्मण अगर संगठन में बैठ करके याद करें, பிராமணர்கள் ஒருவேளை சங்கடனில உட்கார்ந்து நினைவு செஞ்சீங்கன்னா, मुरली सुने, முரளிய கேட்டீங்கன்னா, तो ज्यादा अच्छा असर पड़ता है. அப்போ அதிக பிரபாவம்ன்றது ஏற்படும், ज्यादा पुरुषार्थ बनता है, அதிக புருஷார்த்தம் ஆகும்னு சொல்றாங்க. ज्यादा ऊंचा पद बनता है. क्यों? ரொம்ப அதிக உயர்ந்த பதவி கிடைக்கும், वाइब्रेशन सुधारा. அதிக உயர்ந்த பதவி கிடைக்கும். ஏன்னா வைப்ரேஷன்ஸ் உள்ளுணர்வுகளை சரிப்படுத்தினீங்க. संगठन में रहकर சங்கடனில இருந்து ऐसे नाजुक समय आने हैं அப்படிப்பட்ட நாசுக்கன்னா டெலிகேட்டா இருக்கக்கூடிய நேரம் வரப்போகுது, जिसमें याद की शक्ति ही सेफ्टी का साधन बनेगी. அதுல நினைவினோட சக்தி தான் சேஃப்டிக்கான சாதனை ஆகும், பாதுகாப்பாக சாதனை ஆகும். अभी साधारण याद की स्थिति सेफ्टी का साधन नहीं बन सकती. இப்போ சாதாரணமான நினைவு சேஃப்டியினோட சாதனை ஆக முடியறதில்ல. माया से किसी भी प्रकार की हार, மாயா இடமிருந்து எந்த விதமான தோல்வி கூடயும் और व्यक्ति तथा वायुमंडल का वार साधारण याद वालों को धोखे में ला देगा. பிறகு மனிதன் மற்றும் வாயுமண்டலம் அப்படின்னா வாத்தாவரணத்தினோட யுத்தம் என்ன இருக்குதோ அது சாதாரணமான நினைவு செய்யக்கூடியவங்களுக்கு
அது ஏமாற்றங்கள் ஏற்படலாம். इसलिए बाप दादा पहले से ही सभी बच्चों को इशारा दे रहे हैं ஏமாற்றம் ஏற்படும். அதனாலதான் பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கு முன்னாடி இருந்தே குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, कि शक्तिशाली याद का वायुमंडल बनाओ. சக்திசாலி நினைவினோட வாतावरणத்தை உருவாக்குங்க. अव्यक्त वाणी तारीख 21 नवंबर 1984 पृष्ठ 24 अंत. नई दुनिया बनाने वाले कौन होंगे? புது உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? आखिरी नई दुनिया बनाने वाले कौन होंगे? கடைசிக்கு கூடயும் புது உலகத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க யாரா இருப்பாங்க? और नई दुनिया बनाने में जो फेल हो जाएंगे वो कौन होंगे? பிறகு புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக யாரு ஃபெயில் ஆயிடுறாங்களோ அவங்க யாரா இருப்பாங்க? जो सूर्यवंशी चंद्रवंशी होंगे யாரு சூரியவம்சி சந்திரவம்சியா இருப்பாங்களோ वो आखिरी फिर भी அவங்க கடைசிக்கு அப்படி பார்த்தாலும் नई दुनिया की स्थापना में हमारे புது உலகத்தினோட ஸ்தாபனைல நமக்கு अंत तक கடைசி வரைக்கும் सहयोगी बने और बाकी உதவியாளர்களாக ஆகுவாங்க. सब மற்றபடி எல்லாருமே वो सब विरोध करेंगे. அவங்க எல்லாருமே தாக்குவாங்க, डट के विरोध करेंगे. உறுதியாக இருந்து அப்படின்னா ஸ்ட்ராங்காக அவங்க விரோதம் செய்வாங்க. भले एडवांस की बीज रूप आत्माओं में क्यों न हो, பலே அவங்க அட்வான்ஸ் பார்ட்டில இருக்கக்கூடிய பீஜரூபி ஆத்மாக்களே இருக்கலாம். वो बीज रूप आत्माएं அந்த பீஜரூபி ஆத்மாக்கள் आधार मूर्त जड़ों में जाकर के मिक्स हो जाएंगी. ஆதாரமூர்த்தி வேர்கள் கூட போய் மிக்ஸ் ஆயிடுவாங்க, उनको सहयोग देंगी அவங்களுக்கு உதவி செய்வாங்க. क्योंकि उनमें ज्ञान की कमी है. ஏன்னா அவங்களுக்குள்ள ஞானத்தினோட குறை இருக்குது. तो जितना जो कुछ टटपुड़िया ज्ञान है அப்போ ஏதெல்லாம் கொஞ்ச நஞ்சம் ஞானம் என்ன இருக்குதோ उन कच्चे बच्चों में அந்த அறகுறையா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குள்ள वो उनको ज्ञान की पावर भर देंगी. அவங்களுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா ஞானத்தினோட பவரை நிரப்பிடுவாங்க. और आधार मूर्त दुनिया से अभी मिल रहे हैं. பிறகு ஆதாரமூர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க உலகத்துக்கு கூட இப்பவே அவங்க போய் மிக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க, இணைஞ்சிட்டு இருக்காங்க. जो बेसिक वाले हैं वो अभी भी कहाँ मिल रहे हैं? யாரு பேசிக்காரங்க இருக்காங்களோ அவங்க இப்ப கூட எங்க போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க? जैसे दुनिया की चाल है, எப்படி உலகத்தினோட நடத்தை இருக்குது, दुनिया की रमक है, உலகத்தினோட அந்த சமத்காரங்கள் இருக்குது, அந்த ஷோ ஆஃப் என்ன இருக்குதோ அதுல उस भक्ति मार्ग में वो मिक्स होते जा रहे हैं. அந்த பக்தி மார்க்கத்துல அவங்க மிக்ஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்காங்க. तो राज्य सत्ताधीश दुनिया वाले அதனாலதான் ஆட்சியை செய்யக்கூடியவங்க உலகத்துல, ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்க உலகத்துல, राज्य सत्ताधीश देशिक ब्राह्मणों की दुनिया वाले பிறகு அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்க பேசிக்ல, और राज्य सत्ताधीश एडवांस में जो भी विधर्मी है பிறகு இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்க அட்வான்ஸ்ல பீஜரூபி ஆத்மாக்கள்ல वो सब मिलकर के एक हो जाएंगे. அவங்க எல்லாருமே இணைஞ்சு ஒன்னாயிடுவாங்க. क्या वो सब दुश्मन बनेंगे. என்ன அவங்க எல்லாருமே சத்ருகள் ஆயிடுவாங்க. इतना बड़ा हुजूम இவ்வளவு பெரிய கூட்டம் दुश्मन बनेगा और तुम मुट्ठी भर थोड़े से बच्चे. இவங்க சத்ருகள் ஆயிடுவாங்க. பிறகு நீங்க கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய சில குழந்தைகள், கொஞ்ச குழந்தைகள், वो नई दुनिया स्थापन करेंगे. நீங்க புது உலகத்தை ஸ்தாபனை செய்வீங்க. तो क्या ऐसी शिफ्ट होगी तुम बच्चों में அப்போ குழந்தைகளான உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட விசேஷம் என்ன இருக்கும்? जो नई दुनिया स्थापन कर लेंगे. என்னன்னா புது உலகத்தையே ஸ்தாபனை செஞ்சிடுறீங்க.
செஞ்சுக்கிறீங்க. और वो नहीं कर पाएंगे। एक बाप दूसरा न कोई, माने एक बाप के स्नेह में पिरोए हुए होंगे और कोई से स्नेह करने वाले आजू बाजू वालों से வேற யாரு கூடயும் ஸ்நேகத்தை செய்யக்கூடியவங்க, அக்கப்பக்கல இருக்கக்கூடியவங்க கூடயும் அப்படின்னா அவங்க ஸ்நேகம் செய்யக்கூடியவங்க இல்ல. माने स्नेह का धागा அப்படின்னா அந்த ஸ்நேகத்தினோட நூலு एक के साथ बंधा हुआ होगा, ஒருத்தர் கூட அது இணைஞ்சிருக்கும், கட்டுப்பட்டு இருக்கும். ज्ञान का धागा ஞானத்தினோட நூலு एक के साथ बंधा हुआ होगा, ஒருத்தர் கூட அது இணைஞ்சிருக்கும், கட்டுப்பட்டு இருக்கும். एक होता है लव ஒன்னா இருக்குது அன்பு, और एक होता है ला। இன்னொன்னா இருக்குது லா, அப்படின்னா சட்டம். ला माना ज्ञान சட்டம்னா ஞானம், और लव माना याद। பிறகு அன்பு என்ன நினைவு, इसलिए ஸ்நேகம். तो ये ज्ञान योग का धागा அதாவது இந்த ஞானம் பிறகு யோகத்தினோட நூலு एक के साथ बंधा हुआ होगा, ஒருத்தர் கூட இணைஞ்சிருக்கணும். उस एक धागे में हम बंध करके रहने वाले हैं। அப்போ பாபா சொல்றாங்க அந்த ஒரு நூல் கூட ஸ்நேகத்தினோட நூல் கூட நாம இணைஞ்சு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க இருக்கிறோம். हम और किसी तरफ देखने वाले அந்த ஒரு கயிறு இருக்கும் இல்லையா, அதுல நாங்க கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்க, நாங்க வேற யார் பக்க கூடயும் பார்க்கக்கூடியவங்க இல்ல. அப்படின்னா माना हमारा संगठन அப்படின்னா நம்மளோட சங்கடனை इतना मजबूत संगठन होगा, அந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கக்கூடிய சங்கடனாக இருக்கும். भले थोड़े से मुट्ठी भर बच्चे होंगे, பலே கைப்பிடி அளவுல இருக்கக்கூடிய குழந்தைகளா தான் இருப்பாங்க, குறைஞ்ச குழந்தைகள் தான் இருப்பாங்க. जो दुनिया में और किसी का किसी धर्म पिता का धर्म का इतना உலகத்துல அவங்களோட எந்த தர்மத்தினோட தான் இருக்கலாம், मजबूत संगठन नहीं हो सकता। தர்ம பிதா தான் இருக்கலாம், இந்த அளவுக்கு சக்திசாலியா இருக்கக்கூடிய சங்கடனையாக இருக்காது. इसलिए बोला அதனாலதான் சொல்லப்பட்டது ये पांडवों का किला ऐसा मजबूत किला रूपी संगठन बन जाएगा। அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது இந்த பாண்டவர்களோட கோட்டை அப்படி சக்திசாலி இருக்கக்கூடிய संगठन आइडों अंद ஒரு கோட்டை ஆயிடும். एक भी विकारी इसमें पांव भी नहीं रख सकेगा। இதுல ஒரு விகாரி கூடயும் கால வைக்க முடியாது. भारत के राजाएं பாரத்தினோட ராஜாக்கள் हार क्यों खाते रहे? ये தோல்விய அடைஞ்சிட்டு இருந்தாங்க. कोई जयचंद निकलते रहे. ஆமா, யாரோ ஜெயச்சந்த் வெளிப்பட்டுட்டு இருந்தாங்க. और धोखा देते रहे. பிறகு ஏமாத்திட்டு இருந்தாங்க. ऐसे जयचंदों से இப்படிப்பட்ட ஜெயச்சந்துகள் கூட इसने भी तो हमने ही लगाया होगा. ஸ்நேகம் கூடயும் நாம தானே இணைச்சிட்டு இருந்தோம். जब जानते हैं ये जयचंद है, எப்போ தெரியும் இவங்க ஜெயச்சந்தா இருக்காங்கன்னு? ये हमारे कुल के नहीं है, இவங்க நம்ம குலத்தினர்கள் இல்ல. तो उनसे मोह हट जाना चाहिए. அப்ப அவங்க கூட மோகம் என்றது போயிடணும். सेवा में आगे बढ़ते बढ़ते जो पेपर आते हैं, சேவையில முன்னேற்றம் ஆக ஆக முன்னாடி போக போக என்ன பேப்பர்ஸ் வருதோ वह भी आगे बढ़ाने का ही साधन है. அதுவும் முன்னேற்றம் ஆகிறதுக்கான முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்கான சாதனை தான் இருக்குது. क्योंकि बुद्धि चलती है, என்ன புத்தி நடக்குது, याद में रहने का विशेष अटेंशन रहता है. நினைவுல இருக்கிறதுக்காக விசேஷமான கவனம் இருக்கும். तो यह भी विशेष लिफ्ट बन जाती है. அப்போ இது கூட விசேஷமான லிஃப்ட் ஆயிடுது. बुद्धि में सदा रहता,
புத்தியில சதா இருக்கும். कि हम वातावरण को कैसे शक्तिशाली बनाएं। நாம வாतावरणத்தை எப்படி சக்திசாலியாக ஆக்குறது? कैसा भी बड़ा रूप लेकर विघ्न आए, எப்படி வேணும்னாலும் பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு தடை வரலாம். लेकिन आप श्रेष्ठ आत्माओं का उसमें फायदा ही है। ஆனா சிரேஷ்ட ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு அந்த விஷயத்துல லாபம் தான் இருக்கும். वह बड़ा रूप भी याद की शक्ति से छोटा हो जाता है। அந்த பெரிய ரூபம் கூடயும் நினைவினோட சக்தி மூலமாக சின்னதாயிடுது ஆயிடும். अव्यक्त वाणी तारीख 27 फरवरी 1985 पृष्ठ 201 आदि।